வக்கரமான உங்க சிந்தனையை அதுல விதைக்கிறதோ அது தப்பு. வக்ர புத்தின்னு சொல்லிட்டு பார்வதி மென்ஷன் பண்ணி சொன்னது என்னது? அப்ப எஃப்ஜே நான் வச்சுக்கோங்க. பிரச்சனை அந்த ஷோல ஃபர்ஸ்டே நீங்க எடுத்து வந்து விவாதிக்கக்கூடிய டாபிக். ஷோல ஃபர்ஸ்டே நீங்க வச்சு விவாதிக்கக்கூடிய டாபிக் அது. ரூல்ஸ் மீறப்பட்டதுன்னா கனி பார்வதி மட்டும்தான் மாறி இருப்பாங்க. கனி வந்து பாத்துட்டாங்க தரம் வேற அது தரமற்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வடை சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வெற்றிகரமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி திவாகரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஃபேரான எவிக்ஷனா அன்ஃபேரான எவிக்ஷனா அதெல்லாம் வந்து செகண்டரி. இப்போது அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு மாடல் எக்ஸாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி, அந்த மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் இருந்துச்சு. திவாகர் போகிறாரு, அதை வந்து டைரெக்டாக, ஏன்னா அவருக்கு சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல, நம்ம தான் ஓட் போட்டுருமே, நம்மளாம் முட்டாள்கள் இல்லை. அது வந்து ரொம்ப ஃபேராக தான் நடக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் போனா போகுது. உச்சி மண்டதானே ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ இல்லையா, அதனால் அந்த ரியாலிட்டி ஷோ வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக டெய்லிக்கும் நடக்கிறத எந்த எடிட்டும் பண்ணாமல் கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பார்த்தியா, நம்மளாம் மிகப்பெரிய முட்டாள்கள். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதனால தான் இந்த ஃபேரான எவிக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே டீமுக்கு தெரியுது, பிக் பாஸ்க்கு தெரியுது. பயங்கர ஃபேரான எவிக்ஷன், ரியலாவே அப்ளாஸ் பண்ணி இதை வரவேற்கணும். நம்ம அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? ஓட்டு போடுறோம்ல, உட்காந்து நம்ம பார்க்குறோம்ல ரியாலிட்டி ஷோன்னு, ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் வச்ச பெரிய அடி தான் இந்த பிக் பாஸில் இந்த வீக்கெண்ட் ஷோ. அவரை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம கொண்டு வரணும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக நம்ம அடிக்கடிக்கு வச்சா தானே மக்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆரம்பித்த உடனே விஜய் சேதுபதி சாருக்கு டீமுக்கு நல்ல குட் பிளேயர் அரோராவுக்கு இவ்வளோ நாளாக அவங்க எவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு குறை சொல்ல முடியுமாங்க அரோராவை? ஒரு குறை கூட அவங்கள சொல்ல முடியாது, ஒரு தப்பு கூட சொல்லவே முடியாது மேடம். அவ்வளோ ஃபேராக விளையாண்டாங்க, அவ்வளோ சூப்பராக, ரொம்ப ஃபன்னு, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு, ரொம்ப கண்டென்ட்டு, அவ்வளோ சூப்பராக நல்ல பிளேயர். அவங்கள கண்டிப்பாக நம்ம தூக்கி என்ன பண்ணோம், கொடி பிடிச்சே ஆகணும். இது வந்து கொடி பிடிக்கிறதுக்கான நேரம் அரோராவுக்கு. ஏன்னா திவாகரை வெளில அனுப்பணும்ல, இப்போ அந்த கண்டென்ட் ஏதோ ஒன்று கொண்டு வரணும்ல, அதுக்காக நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டு அரோராவை தூக்கி வச்சு, அதே ஒரு மனிதன் தனக்கு தேவைப்படும் பொழுது தேவையான ஆட்களை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுவான், அவன் தேவையில்லாத பொழுது தூக்கி குப்பையில் எறியப்படுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த பிக் பாஸ் ஷோ தான். கண்டிப்பாக பார்க்கணும், பெரிய லெசன். செம்ம ஆதங்கமாக வருது, செம்ம கோவம் வருது. இப்படி ஒரு ஷோ நான் கேட்காத மாதிரி இருக்கல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. ரியாலிட்டி ஷோ எல்லாரும் பார்க்குற மக்கள் எல்லாம் முட்டாள் ஆக்குறாங்க. ஒன்றுக்கும் உதவாத உப்பு சப்பானியெல்லாம் உள்ள வச்சுட்டு திவாகரை தூக்கி வெளில போடுறாங்க. அதோட முன்னோட்டமாக தான் இந்த சாட்டர்டே வீக்கெண்ட் இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது. சீரியஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட இமேஜை. இந்த பணத்துக்காக இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், அவரோட இமேஜை கெடுத்துக்க வேண்டான்றது தான் என்னுடைய ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கங்க கேக்குறான். டீம் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஷோவை பார்க்கறது கிடையாது, டீம் கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு இங்கே எல்லாமே ப்ளே, அவங்க ஒரு ஒரு ஈவெண்ட்டாக சொல்லி ஒவ்வொரு அக்கேஷனாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இங்கே வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயம் கூட முன்னுக்கு முரணாக தான் இருக்கு, ஒழிஞ்சு கரெக்டாக கொண்டு போகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு தோன்றதை கேட்குற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? அரோரா மேடம் வந்து அதுதாங்க இந்த குறியீடுன்றது ஆபாச குறியீடு, குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அந்த ஆபாச குறியீடை எடுத்துகிட்டு வந்து ஷோவில் ஃபஸ்ட்டே நீங்கள் வச்சு விவாதிக்கக்கூடிய டாபிக் அது.
இல்லை அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே, கொடி தூக்குறீங்களே, இன்னைக்கு அரோராவுக்கு அது பெரிய பேட் இமேஜை வெளில கிரியேட் பண்ணோம்னா மேடம் வெளியில் அவங்களே ஒரு பேர் வச்சு அவங்க ஒரு இமேஜை வெளியில் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களே, அதை உங்களால் உள்ளே வச்சு மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? எஃப்ஜேவும் அவங்களுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்க, ஆதிரை, அவங்க 2 பேரும் பண்ண சில்மிஷம் அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டினீங்களே, அப்போ அந்த ஆதிரைக்கு வெளியில் ஒரு லைஃப் இருக்கு, அவங்க இமேஜ் வெளியில் ஸ்பாயில் ஆகிடுன்றது உங்கள் யாருக்கும் தெரியவே இல்லையா? வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். அப்போ அவங்களுக்குன்னா ஒரு சட்டம் உங்களுக்கு, அதாவது திவாகரை வெளியில் அனுப்புறதுக்கு திவாகர் அவன் தப்பாக தான் பேசினாரியா, அவர் தப்பாக தான் பேசினாரு, அதை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, பார்வதி தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சொன்னது தப்பு தான். அப்போ சபரி தூக்கி போட்டு மிதின்னு பார்வதியை அடித்த அந்த பிரச்சனையை விட இந்த குறியீடு பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த ஷோவில் ஃபர்ஸ்டே நீங்கள் எடுத்து விவாதிக்கக்கூடிய டாபிக். ஏங்க அந்த பில்டிங்கை சார் கட்டி காட்டினாங்க, நீங்களே கொஞ்சம் பாருங்க, தயவுசெய்து பாருங்க. இல்லை நீங்கள் அடிக்கிட்டு போகலாம் ஏதோ ஒன்று. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றுமே சதுரம், நீளம், அகலம் எல்லாமே சமமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங்கை எழுப்ப முடியும். ஆனால் அரோரா இப்படி தான் கட்டணும்னு அவங்க ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, அதுவே டோட்டலி ராங், தப்பு. அது சமமாக இருந்தால் தான் மிடில் வைக்கிறாங்க, இந்தாண்ட மிடில் வச்சா மேலே வைக்கிறதோட நீளம் அதிகமாக இருக்கணும். இது பேசிக்காக எல்லாத்துக்கும் உரியது. இதை சரியாக வச்சு பார்க்காம, எக்ஸ்பெரிமெண்ட் செய்யாமல், ப்ராக்டிக்கலுக்கு ஒன்றுமே படிக்காமல் வர விஜய் சேதுபதி சார் இங்கே வச்ச அந்த பில்டிங் கோணலாக இருக்குது. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, எங்க திரும்புங்க. இதெல்லாம் பார்க்கறது என்னது, அவங்களுக்கே கட்ட தெரியல. நீ வச்சது இப்படி வச்சம்மா, அது தப்பா தெரியல, ஆனா அந்த பில்டிங் எப்படி வச்சா கட்ட முடியாது, ஏமா தப்பா சொல்லி கொடுத்துருக்க, அதை நீ ஏமா தப்பா புரிஞ்சுக்கிட்ட பார்வதி அப்படின்னு தான் நீங்க அட்ரஸ் பண்ணணும். இது ஒரு விஷயம்னு ஷோல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அட்ரஸ் பண்ண பாக்குறதுலாம் என்னது, குழந்தைங்க இப்ப பார்க்க மாட்டாங்களா அந்த ஷோவை? ஃபர்ஸ்டே எல்லாமே நீங்க குழந்தைங்க பாக்குறதுக்காக தான் போடுற எல்லாமே பிளே பண்றீங்களா? லவ் கண்டென்ட் கொடுக்குறவங்களாம் ஏன் ஆன் பண்ணல, இப்படி கொடுக்காதீங்க, குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி இப்போ பார்வதி அப்படி நீங்கள் வச்சு அட்ரஸ் பண்ணுறீங்களே, அந்த பிள்ளை கண் அடிபட்டிருக்கு, ஒருத்தவன் ஃபிசிக்கலாக ஒருத்தன் அவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்கான், அவனை ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்கல? சீரியஸாக நான் என்ன தெரியுமா நினச்சேன், தயவு செய்து இந்த டீம் என்ன பண்ணீங்க, ஒரு கேமும் ஒழுங்காக வைக்கிறது இல்லை, போயிட்டு தெலுங்கு பிக் பாஸை தயவு செய்து பாருங்க ப்ளீஸ், டைம் இருக்கும்போது போட்டு பாருங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்ப நாகார்ஜுனா சார் எவ்வளோ ஜெனியூனா, எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த விஷயத்தை எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்கன்னு போய் பாருங்க. விமன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஜஸ்ட் தள்ளி விட்ட விஷயம்தான், இப்படி ஃபோர்ஸாக அட்டாக் கூட அங்கே நடக்கலைங்க. அதுக்கே மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அது ஷோவா இல்லை நம்மளாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், இது ஷோவா? ஏதாவது கொஞ்சமாவது ரசிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஃபேராக ஏதாவது சொல்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதை எடுத்துட்டு இப்ப அந்த பிள்ளை மேல நீங்க தப்புன்னு முத்திரி குத்திட்டீங்க. இப்ப என்ன அதுல உங்களுக்கு வந்துற போகுது? உங்களுடைய பார்வை ஏன் அங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, அது உங்களுடைய பார்வையோட பிரச்சனை. ஆமா, பண்ணது தப்பு தான், புரிஞ்சுக்கிட்டு தப்பு. ஏங்க என்னோட டீம்ல நான் பார்வதியா இருக்கேங்க, என் டீம்ல எனக்கு கீழே ஒரு இளவரசியா இருக்கிற பொண்ணு வேண்டான்னு சொல்லி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு அவ்வளோ ஈஸியா போயிட முடியுமா? போயிட்டு ஆப்போசிட்ல இருக்க டீமுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் இப்படிதான் பண்ணணும்னு நீ சொல்லி கொடுத்தா எனக்கு கோவம் வருமா வராத? நானும் நார்மல் பொண்ணு தானே, எனக்கு ஆதங்கம் இருக்குமா இருக்காது? அப்போ உன்னை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது தப்புன்றது உனக்கு தோணுதுன்னா நீ பண்ணதும் தப்பு தானே. எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போய் சொல்லலாமா? அவங்க சொன்னது தப்புன்னா நீங்க பண்ணது தப்பு தானேங்க. அதை ஆக்சுவலாக நீங்கள் 24/7 நான் அட்ரஸ் பண்ணிட்டேன், அதை நான் சொல்லிட்டேன், அதை பற்றி நான் பேச விரும்பலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு அரோரா சொல்லும் பொழுது தான் அப்போ நீ அதை எடுத்து சொல்லுன்னு சொல்லி பார்வதியை தூண்டி விட்டது திவாகர். அது அப்படியே எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்கு சொல்ல அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன், அது எனக்கு இங்கே சொல்ல பிடிக்கலன்னு அவங்க சொல்லி வெளியேறிட்டாங்க. திரும்ப அப்போ ஓகே நான் சொல்லுமா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். எல்லாரையுமே கூப்பிட்டு என்னங்க அவ்வளோ பெரிய ஒரு பிள்ளைக்கு கண்ணடிப்பட்டிருக்கு, அப்பெல்லாம் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாதவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மெயினில் கூப்பிட்டு, ஏன்னா அங்கே பார்வதி மேலே தப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். கேரக்டர் அனலைஸ் பண்ணுறாங்க, தப்பாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே லிவிங் ஹாலில் கூப்பிட்டு தப்பு அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா அப்போ தானே இந்த ப்ரோக்ராமில் வீக்கெண்டில் வச்சு சொல்ல முடியும், வச்சு பேச முடியும்.
அதை வச்சு பேசக்கூடிய டாபிக்கே அது கிடையாது. ஆக்சுவலா அவங்க உங்களே வளர்க்க வேணாம் நினைச்சு நீங்க தான் வளர்த்து விட்டுருக்கீங்க திவாகர். சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இது சொன்னாங்க, அது சொன்னாங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க பார்க்குற ஷோவில் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்கில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சீரியஸாக இவன் பண்ணது சபரியை நீங்கள் இந்த அளவுக்கு காப்பாற்றக்கூடிய காரணம் என்ன? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உங்களுடைய சேனல்ல இருக்கிற ஒருத்தவரா இருந்தா அவர் என்ன தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்லைன்றத நீங்க சொல்லுவீங்களா? தப்பு இல்லைன்றத எதுவும் வான் பண்ணல, ஒரு ரெட் கார்டு கொடுக்கல, ஏங்க பொலைட்டா சொல்றாருங்க, பண்ணது தப்பு சரியா சபரி இப்படி பண்ணலாமா, அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு. இதில் ஜட்ஜா போட்ட கனிமொழியும் சாண்ட்ராவை எழுந்து சாண்ட்ரா உண்மையிலேயே எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அங்கேவுமே அவங்க டபுள் மைண்டில் தான் இருந்தாங்க, இது சரியா தப்பா என்னன்றது டபுள் மைண்டில் தான் இருந்தாங்க. அவங்க ஸ்டெடியாக பதில் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட்டாக ஜட்ஜாக போடும்போது எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ கனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கவனிச்சது யார் அப்படின்னா பார்வதியை மட்டும்தான் அவங்க கவனிச்சாங்க. வேற யாரையுமே கவனிக்கவே கிடையாது. வேற யாரையுமே பார்க்கல. ரூல்ஸ் மீறப்பட்டதுன்னா பார்வதி மட்டும்தான் மாறி இருப்பாங்க. கனி வந்து பார்த்துட்டாங்க. விக்ரம் வந்து வக்ரம் விக்கல்ஸ்ன்னு சொன்னது அவ்வளோ கோவம் வருது. அப்போ அவர் பண்ணதெல்லாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறாரு, அதெல்லாம் சரியா? அப்புறம் விக்ரம் பண்ணதெல்லாம் சரியா? ஏங்க ஒவ்வொருத்தவங்க வெளில நல்ல இமேஜ் இருக்கு, உள்ளே போய் அவங்க இமேஜ் எல்லாம் காப்பாற்றணும். நீங்கள் ஏங்க அப்படி செலக்ட் பண்ணுறீங்க? ஏன் அப்படி காப்பாத்துறீங்க? டீமை பார்த்து தான் கேட்குறேன், ஏன் அப்படி காப்பாத்துறீங்க? அப்படி என்கரேஜ் பண்ற தப்பு ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றவர் விக்ரம் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாரு. யாராவது ஒருத்தவங்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி எதுவுமே பேச மாட்டாப்ல. செம்ம கேரக்டர். பானபத்திர ஓனாண்டின்றது என்னன்னா, ஒருத்தவங்களை வந்து சொல்றது நீ வந்து தவறா சொல்ற அப்படின்னு சொல்லி அரசியல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் பானபத்திர ஓனாண்டி. அதை என்ன நீ பானை மாதிரி சொல்றன்னு இவர் அதை கிரியேட் பண்ணி சொல்றது, அது எப்படி நீ தப்பா எடுத்துக்கிறதுக்கு அந்த வேர்டு என்ன, அதோட டேர்ம் என்ன, அதை நீ தப்பா எடுத்துக்கிட்ட அப்படி சொல்லாதன்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து வக்ரம் விக்கல்ஸுக்கு போயிட்டாங்க. வக்ரம்னா ஒண்ணுமே இல்லைங்க, நான் படிக்கிறேன் பாருங்க, இதுதான் வக்ரம்ன்றது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. சீரியஸா இதை வந்து தப்பா எடுத்துக்கிறதுக்கு வக்ரம்ன்றதுல எதுவுமே இல்லை. இவர் ஏன் அப்படி எடுத்துக்கிறாரு? வக்ரம்னா வளைந்த கோணல் பின்னோக்கிய இயக்கம், இதுதான் இதோட மீனிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, வக்ர புத்தி என்பது ஒருவரோட நேர்மையற்ற எண்ணத்தையும் அல்லது வஞ்சகம் பண்ற சிந்தனை இதுதான் குறிக்குது. இது ரெண்டுமே அவங்க எதனால சொல்றாங்கன்னா 24/7 அங்கேயே இருக்காங்க, அவர் என்னென்ன ட்ரிகர் பண்றாரு, எங்கெங்க உள்ள போயிட்டு என்னென்ன பண்றாருன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதை வச்சு அவங்க சொல்லும் பொழுது இந்த பேரே வந்துருமா வெளியில, விக்ரம் வந்து விக்ரம்னு மாறிடுமா? சரி மாறுதுன்னா ஏன் அவர் அப்படி இருக்காரு? அந்த பயம் இருக்கிறவரு ஒழுங்கா பிளே பண்ண வேண்டியதானே. சாண்ட்ராவை விட்டுட்டு வந்து பார்வதி மட்டுமே ட்ரிகர் பண்ணி அவங்க பண்றது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அவரை முதல்ல ஒழுங்கா பண்ணாரா? சரிங்க நீங்க பண்றதாங்க, சரிங்க கரெக்டுங்க, ஆமா அப்படின்னு விக்ரம் பண்றதெல்லாம் கரெக்டாங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் கரெக்ட். இவங்க பானபத்திரம் ஓனாண்டின்னு சொன்னது தப்பு. இதில் விஜய் சேதுபதி சார் எனக்கும் அவருக்கும் எதுவும் இல்லை, அது இல்லை இது இல்லை, பாகப்பிரிவினை இல்லை அப்படின்னும் போது கேட்க வேண்டியது தானே. அப்போ வந்த உடனே அத்தனை முறை வக்ர புத்தின்னு சொல்லிட்டு பார்வதியை மென்ஷன் பண்ணி சொன்னது என்னது? அப்போ வக்கரமான உங்க சிந்தனை அதில் விதைக்கிறதோ அது தப்புன்னா அப்போ ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணீங்க? அந்த வேர்டை சொல்லி ஏன் அவங்க மென்ஷன் பண்ணீங்க? எல்லாருக்கும் உள்ள ஒவ்வொரு வக்ரமும் இருக்குதாங்க, வன்மம் இருக்குதாங்க, அதை வெளிப்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை நீங்க வந்து திரும்ப நீ வக்ரம் பண்ற அதுக்கு பேர் என்னன்னு எத்தனை முறை மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க? அதையே தரமற்றன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லிட்டு கட் பண்றாருங்க. 24 மணி நேரம் அங்க இருக்கிற ஒருத்தவன் தரமற்ற சொல்ல பயன்படுத்துறான்னு அவன் சொல்றதுல என்ன தப்பு? 1 மணி நேரம் ஷோ வந்து கொடுக்குற சாருக்கு கோவம் வருது, தரமற்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வடை சொல்றாங்க. தரம் வேற. அது இவங்களுக்கு வந்தா ரத்தங்க, அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, இதுதான் இந்த டேர்ம் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. எழுந்த ராஜமாதாவை ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க மேடம் வந்து தப்புன்றத கனி ஏங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. யாருங்க அந்த அம்மா, யார் அது? நீங்க கேட்டது எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுக்காம விட்டேனா? பண்ற தப்புன்னு இவ்வளவு பேர் சொல்றாங்க, அதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுங்க இதுங்க நான் அப்படி சொல்லலைங்க, நான் வந்து எனக்கு அது தப்புன்னு தோணலை,
கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு பாட்டிலில் வைக்கும்பொழுது தான் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது, மற்றபடி அதை எடுக்க போகிறதுக்கெல்லாம் கோர்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். இதுதான் டேர்ம்ஸ். அது அவர் வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்தே படித்தார். இதுதான் ஏன் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். பார்வதி வரும்பொழுது நாங்கள் மாற்றுவோன்னு சொல்லு, தைரியமான ஆளாச்சு நீன்னு சொல்லு. பார்வதி வரும்போது நாங்கள் டேர்ம்ஸை மாற்றிக்குவோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோன்னு சொல்லு. பயப்படாத, பயப்படாரா. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்தீங்களா? உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கான்னா, நான் நல்லா தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தான் சார் கொடுத்தேன். அதான் பிக் பாஸ் கொடுத்தது தான் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க கனி. அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்றது நமக்கே தெரியும். சாண்ட்ராக்கிட்ட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கேமை ஒழுங்காக விளையாடலை, டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்னிய விக்ரம். நீ சொல்லுப்பா, ஓகேவா? அவங்கள நீ போய் பார்த்தியா? கண்ணாடி பட்டுச்சு பார்த்தியா அப்படின்னா, இல்லை சார் எல்லாரும் கூட்டமாக இருந்தாங்க, நான் போய் பார்க்கல. என்ன சார் 7 days அவங்க சுற்றி எப்போதும் கூட்டமாக இருந்துச்சா? இவர் போய் கேட்கவே இல்லையா? எல்லாரும் க்ரௌடாக இருந்தாங்க. சரி நம்ம போய் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதுன்னு பெருசாக நான் போய் அப்படி ஃபிசிக்கலாக ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணும்போது எல்லாம் எங்கே போணுச்சிங்கன்னு தெரியல. எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. ஐயா என்னையா அப்படி ஒரு ஏயா ரோட்டில் போகிறோம், யாருன்னே தெரியாது, யார் இவனே தெரியாது, அவங்க கீழே வந்துட்டாலே பார்த்துன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோ பேர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க. அப்போ அதெல்லாம் வக்ர புத்தி இவங்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது. இந்த எங்கள் சார் வந்து வேற அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியும் திவாகரையும் அட்ரஸ் பண்ணுறது, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட டோனு, அவரோட ஸ்லாங்கு, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாதுல்ல. இது எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? ஸோ இங்கே வந்து இவங்கள வார்ன் பண்ணும்பொழுது ஏன் இப்படி பண்ணுறீங்க? உனக்கு தெரியாதா சபரி? தெரியாதா சபரி? என்னங்க இது? இது என்னது? இது என்ன லாங்குவேஜ் இது? அப்போ ஏன்னா இவருக்கு தான் வெளியில் இமேஜ்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இமேஜ் இல்லையா? அவங்கள நீ எப்படி வேணாலும் வச்சு தூற்றி பேசலாமா? தூக்கி வச்சு எப்படி வேணாலும் திட்டி அனுப்பலாமா? மானபங்கப்படுத்தலாமா? அசிங்கப்படுத்தலாமா? கேவலப்படுத்தலாமா? பண்ணக்கூடாது, இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணும், கோர்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லா ரூல்ஸுமே யாருக்கு அப்ளை ஆச்சுன்னா பார்வதிக்கு மட்டும்தான் அப்ளை ஆச்சு. பார்வதி மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி தான் தோணுச்சு நம்ம எல்லாருக்குமே. உள்ள சபரி சொல்றாரு, சாரி நான் கொஞ்சம் ஃபோர்ஸா தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாருங்க திவ்யா கிட்ட. அப்ப கனி பக்கத்துல தான் நின்று இருக்காங்க. அப்ப விளையாடும் போது அங்க சொன்ன மாதிரி இவங்க விளையாடுறோம், அது தப்பு, அப்படி பிளே பண்ணக்கூடாது. கேம்ன்றது வேறதாங்க. கேம்ல என்ன இவங்க என்னங்க எல்லாமே இந்த நேஷனல் கேமா போய் விளையாடுறாங்க, ஒலிம்பிக்கா போய் விளையாடுறாங்க. இவ்வளோ ஃபோர்ஸா விளையாடுறதுக்கு ஒரு தலை டாஸ்க் இந்த வாரம் இல்லைன்னா வர வாரம் வரப்போகுது. ஏன் இந்த ஒரு டைம் தான் நீ ஆகியே ஆகணுமா? ப்ரூவ் பண்ணியே ஆகணுமா? கேவலமாக கழுவி ஊற்றுனானுங்க எல்லாரும். என்ன நீ செஞ்ச அப்படின்னதுக்கு உனக்கு எவமெல்லாம் உட்காந்து பார்த்தானோ அவமெல்லாம் முதுகுல குத்துல நெஞ்சிலே வச்சு குத்தனான். பாராட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதாவது இடையில அமித் ஷூ போட்டு விளையாட வேண்டியதுன்னா அவன் தான் காலை மிதிக்கிறானே அப்படின்னா ஏன் நீங்கள் போய் ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது? அந்த பிள்ளை கண்ணாடி பட்டு போணுச்சுல, மெடிக்கல் போச்சுல, அந்த டைமில் நீ ஷூ எடுத்துகிட்டு வந்து பார்வதி இந்தாம்மா போடுமா அப்படின்னு சொல்கிறது. அவன் மிதிக்கிறது தப்பு இல்லையாங்க, இவங்க ஷூ போடாதது தான் தப்பு அமித்துக்கு. அமித் வந்து ஏன் இப்போ வந்தப்போ அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தார், இப்போ ஏன் இப்போ தான் இறங்கி கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெளில வந்து திவாகர்கிட்ட பேசிட்டு போகும்போது இல்லை நானே கட் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் யாருமே போகிறதில்ல, யாருமே பேசுறதில்ல. திவாகரை கிண்டல் பண்ணுறதுக்கு வினோத் வந்து குக்கிங், அதாவது அடுப்பில் வச்சுட்டு சமைக்கிறத வச்சுட்டு இங்கே வந்து அவனை திவாகரை கிண்டல் பண்ணிட்டு போகிறாருங்க. அப்போ அதெல்லாம் ரூல்ஸ் மீறப்படுறதில்ல. அடுப்பில் வச்சுட்டு குக்கிங் டைமில் இங்கே வந்து நான் உன்னை கலாய்க்கிறேன், உன்ன மாதிரி டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வர வினோத் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், வினோத் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரிலங்க. இப்போ போயிட்டாருல திவாகரை, இனிமேட்டு இவரோட ஆட்டத்தை நம்ம பார்ப்போம், என்ன விளையாடி பார்ப்போம் என்ன பண்ண. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சும்மா உன்ன போய் திவாகர்னு அவர்கிட்டே போய் விழுந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அவர் ஒன்றுமே பேசாமல் இப்போ கண்டென்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ வாயை திறந்தாலே ஒரே வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை. இனி இந்த கேம் எப்படி போகுது, திவாகரை வெளியேற்றிட்டீங்களா, இனி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தயவு செய்து மக்களே, என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், யாருமே ஓட்டே போடாதீங்க. அவங்களோட விருப்பத்துக்கே ஷோ பண்ணட்டும், அவங்களோட விருப்பத்துக்கே ஆளுங்களை வெளியேற்றிக்கிட்டோம், அவங்க விருப்பத்துக்கே உள்ளே வச்சு செஞ்சுக்கிட்டோம், அட்டாக் பண்ணிக்கிட்டோம், யாரை பிடிக்குதோ அவங்கள வச்சுக்கிட்டோம், பிடிக்கலன்னா வெளியேற்றிக்கிட்டோம், எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஓட்டு போடுறோம்ல, ஓட்டு போடும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்கள பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிறது. ஒரு லேபிளை சுற்றிட்டு இவங்க இப்படி தான் அவர் திவாகர் யூஸ் பண்ண வார்த்தைகள் பிரயோகம்லாம் ரொம்ப தப்பானது, தீண்டத்தகாதவர்ன்றத, அவன் தீச்சட்டி வாயன்றதை ஏன் நீ தீன்னு போட்ட, அதை வெளியில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு தானே நீ போட்ட.
சபரி வந்து இவங்களோட காலம் மிதிச்சது விக்ரமுக்கு தெரியவே தெரியாதான், பார்வதியோட காலம் மிதிச்சது. ஆனால் வந்து கோட்டை மீறி, அதாவது என்னென்னா அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தது வந்து அன்ஃபேராக விளையாண்டான்றது மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சிச்சான். அவர் காலை சபரி வந்து இவங்க பார்வதியோட காலம் மிதிச்சது வந்து விக்ரமுக்கு தெரியலையாமா. அந்த அவ்வளோக்கு ஃபோர்ஸாக விளையாண்டுட்டு போன உடனே அந்த சபரி என்ன சொல்கிறாரு, நான் வந்து மன்னிப்பு ஓன்ட்டெல்லாம் கேட்க மாட்டேன், உங்கள் அம்மாட்ட தான் நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்கிறாரு. இன்னொன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நான் வேணும்னு தான் அடித்தேன் அப்படின்னு சபரி சொல்கிறாரு. அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி விக்கல்ஸ் என்ன சொல்கிறாரு, கழுத்தில் போட வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வக்கரம் கிடையாதுங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, வக்கரன்றது ரொம்ப பேடான வார்த்தைங்க. இவரோட பொண்டாட்டிய, இவரோட வீட்டில் உள்ள அக்காவையோ தங்கச்சியோ அம்மாவையோ கழுத்தில் போடு போய் சேரட்டும் அப்படின்னு நீ சொல்லுவியா மிஸ்டர் விக்ரம்? அது எப்படிங்க அது வெரி குட் ஆச்சு? தப்பு சார். இவர் வக்ரமே கிடையாது, அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நேர்மறையான எண்ணம் கொண்டவர், பயங்கரமாக விளையாடக்கூடியவர். அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதே, அதை ஏங்க நீங்கள் எடுத்து அட்ரஸ் பண்ணல விஜய் சேதுபதி சார்? அவர் அப்படி சொன்னாருங்க, அதுக்கு ஒரு படம் போட்டிருக்க வேண்டியது தானே. அடித்ததை மட்டும் கேமுக்கு வேணும், அதை மட்டும் குறும்படம் போட்டிங்கன்னா இது ஒரு படம் போட்டு காட்டுங்க. அப்போ தானே தெரியும் பிளேயர்ஸ்க்கெலாம் அவங்க யாருன்னு, உள்ளதெல்லாம் தெரியணும்ல. பேர் வச்சு சொல்லக்கூடாது, இனிமேட்டு இப்படிலாம் சொல்லிடலாம், பண்ணதெல்லாம் சொல்லிடலாம். உடனே விக்ரம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் தள்ளி விட்டு இந்த கேம் முடிச்ச உடனே எஃப்ஜே வந்து குட் பிளே மச்சான்னு வந்து கையை கொடுக்குறாரு. திவ்யா சூப்பராக விளையாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து யாருமே என்னன்னே கேட்கவே இல்லை. இது என்ன பிளே, என்ன மாதிரி பிளே, என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியவே இல்லை. இவர் போயிட்டு பார்வதிட்ட, பாரு இல்லை பாரு எப்படி ஷோலாம் ஆஃப் ஷோ இல்லை பாரு அப்படின்னு சொல்லி, ஏங்க ஒரு வாரம் டைம் இருந்துச்சுங்க, எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாங்க. அந்த தலைப்பதவியே எனக்கு வேண்டாம், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கணுங்க. இந்த வாரம் இல்லைன்னா வர வாரம் இப்படியெல்லாம் நீ போராடி ஒரு பிள்ளைய இப்படி வந்து நீ அட்டாக் பண்ணி அதை வாங்கி சரி ஒழுங்காக பண்ணி அடுத்ததுக்கு வருவோம். கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, பண்ணது தப்புன்னு தோணலை. கனி வந்து ஏங்க அது இன்னமும் வந்து தான் பண்ணது வந்து தப்புன்னு அது உணரவே இல்லைங்க கனி. இவங்க வந்து பிக் பாஸ் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போன்னு சொல்லும் பொழுது கனி போகாமல் நின்னாங்களேங்க, ஆஃப் டேக்கு மேலே நின்னாங்களே, அதெல்லாம் விதிமீறல்கள் கிடையாதா? அதெல்லாம் தப்பு கிடையாதா? பார்வதி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் அது மிகப்பெரிய தப்பு, அதை எடுத்து நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெரிய ஸ்பீக்கரு ஹோஸ்ட்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும் வார்த்தை பிரயோகம், இதில் லேபிள் எனக்கும் சேர்த்து ஒட்டாதீங்க. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்கய்யா, என்னையா அது? அவங்க அதுதான் அவங்க நேச்சர், அதுதான் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மூமெண்ட்டில் அந்த ஹிட் ஆஃப் த மூமெண்ட் அவங்கவுங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது அவங்களோட நேச்சர். நீ வந்து 24/7 ஒரு ஆளை அங்கே உள்ள அவ்வளோ ஹவுஸ்மேட்ஸும் ஒரு ஆளை மட்டுமே அட்டாக் பண்ணுறது, ஒரு ஆளை மட்டுமே டார்கெட் பண்ணுறது, ஒரு ஆளை மட்டுமே கார்னர் பண்ணால் எவ்வளோ நாள் தான் ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க? பேச தான் செய்வாங்க, தப்பாகவும் பேசதாங்க செய்வாங்க. வேறு யாருமே தப்பாகவே பேசலையா? எல்லாருமே பயங்கரமாக செம்மையாக ப்ளே பண்ணுறாங்களா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் போதும். திவாகர் வந்து தப்பாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போது தப்பு ஒருத்தவங்க செய்கிறாங்க, அவன் செய்யறதுக்கு ஒருத்தவங்க காரணமாக இருக்கான், அவனை வச்சு ப்ளே பண்ணுறாங்க, சரியா? அப்போ இவன் பண்ணுறது தப்பு, நம்ம போனனாலே ட்ரிகராகி ஒன்று வந்து தப்பாக அவன் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான், ஒரு வார்த்தை தப்பாக விடுறான்னா, அவன் தப்பாக விடுறான்னு தெரிஞ்சும் நீ போய் திரும்ப ட்ரிகர் பண்ணி அவன் வாயை நோண்டி அவனோட பிரச்சனையை உண்டு பண்ணி பேட் வேர்ட்ஸ்லாம் ஏற்படுத்துகிற நீ யார்? டைரக்ட்லி ஆஸ்கிங் டு வினோத். தப்பாக பேசுகிறாருனா காரணம் வினோத். இவர் இல்லைன்னா வினோத்தே இல்லை. இவர் வச்ச பிஆர் டீம் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ இவர் வெளியில் எடுத்துட்டாங்கல்ல, இவர் என்னத்தை ஒரு வாரம் இல்லை இனி வரக்கூடிய கேமில் என்னத்தை ப்ளே பண்ணுறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ இவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்பொழுது திவ்யாவுக்கு ஒரு மண்ணை கூட எடுத்து கரெக்டாக அந்த பாட்டிலில் போட தெரியாது. இவங்க என்ன ஜட்ஜு மாதிரி போய் உட்காந்துக்கிறது, ஒரு சோஃபாவை பிடிச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டு யார் என்ன பிரச்சனையெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. இவங்க கேட்டுட்டு எனக்கு அது தெரியாது இது தெரியாது. எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லாம் இவங்க 2 பேராக இருக்கிறதுனால பலம் அதிகம், இவங்கள்ட்ட போய் வாயை கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்க வேணாம்னு யாருமே இப்போ கிட்டையே போகிறதில்ல, கிட்டையே நெருங்கிறதில்ல, அவங்க கேமை ப்ளேயே பண்ணுறதில்ல. இதில் அப்பப்போ என்னன்னே தெரியாமல் இடையில திவ்யா ஓடி வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறோன்ட்டு அவங்க ஒன்று பேசிட்டு போகிறது.
எங்கே பார்த்தாலும் படுத்து தூங்குறது தான். இந்த வாரம் தலை அவர் தான் ஆயிருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். பயங்கரமாக இவர் பண்ணுவார், நமக்கு தெரியும். எதுவுமே வந்து ரொம்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பார்ஷியல் பார்க்க மாட்டார், பயாஸ்டாக இருக்க மாட்டார், ஒரு விஷயத்த டைரெக்டாக கேட்பார், ட்ரிகர் பண்ண மாட்டார். இவரோட ப்ளே வந்து தூங்க மாட்டார், இந்த வாரம் தூங்காமல் இருப்பார், அது மட்டும் ஷுவரிட்டி நம்ம கொடுக்கலாம். வேறெல்லாம் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்லாம் தெரியாது. அவர் விஜய் சேதுபதி சார் ஏன் அப்படி வந்து குட் பிளேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பைத்தியம் மாதிரி ஓகேண்ணா அப்படி சொல்லி யார் அவரே கலாய்ச்சி ஊத்துறாரு. இவர் எஃப்ஜே பெரிய ஆள், அவர் இவரை கலாய்ச்சி ஊத்துறாரு. அப்படிலாம் சொல்லாத எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்னையா கேமு, ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான். நீ உனக்கு எதிராக 2 பேர் டாஸ்க் விளையாண்டாங்கன்றதுக்காக அந்த 2 பேரும் திவ்யாவையும் பார்வதியும் கூப்பிட்டு ரெஸ்ட் ரூமில் நீ ஒர்க்குக்கு போடும்போதே உன்னுடைய சபரியோட முழு ரூபம்லாம் என்னன்னு தெரியும். அதுக்கு பேர் வன்மம் கிடையாது, சொல்லாதீங்க வன்மம்னு. அது ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சிங்கல்ல, போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. வன்மம் கிடையாது, நல்லபடியாக தான் நல்ல எண்ணத்தோட தான் நான் போட்டேன். அதை வந்து எப்படி இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளோ பெரிய கேவலமான வேலையா அப்படின்னு க்ரியேட் பண்ணது யாருன்னா எஃப்ஜே. அவ்வளோ பெரிய கேவலமான வேலையா? இப்போ செய்கிறவங்களாம் கேவலமானவங்களா? எஃப்ஜே. அதாவது பார்வதியை பற்றி எங்கே நடந்தாலும் அங்கே போயிட்டு கோழி மூட்டி விடுறது, அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது யாராக இருக்கும்னா எஃப்ஜேவாக இருக்கும். இது ஒரு பொழப்பு. இந்த பொழப்புக்கு செருப்பு பிஞ்சிரும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கனி மேடம் போய் கேட்குறாங்க சாண்ட்ராவில், நம்ம 2 பேரும் ஜட்ஜாக இருந்தோம்ல, பிக் பாஸ் தானே கொடுத்தாங்க, எனக்கு புதுசுன்னு சாண்ட்ரா சொல்லுவாங்க. எனக்கும் புதுசு தான், நானும் இப்போ தான் வந்திருக்கேன், நீங்கள் பண்ணது தப்பு. அதாவது என்னன்னா, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே எல்லாமே பண்ணேன், அப்போ நீங்கள் அதுக்கு ஓகே சொன்னீங்களே, நீங்கள் பண்ணது தப்பு. இந்த ஜென்மத்தை சத்தியமாக சொல்ல எப்போதுமே திருத்தவே முடியாது. பதில் சொல்லிட்டேன். எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது இன்னொருத்தவனை வந்து நீ அதை நார்மலைஸ் பண்ணதா பார்க்குறீ ஒழிஞ்சு நீ வந்து பண்ண தப்ப உணரவே இல்லை. அப்போவுமே அவங்க உணரலைங்க. ஏன் விஜய் சேதுபதி சார் வந்து உண்மையிலே நல்ல பயங்கரமாக பேச்சு, டோனு, அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் பார்வதி திவாகரன் வரும்போது மிரட்டுறது, பயங்கரமாக கெத்தை காட்டுறது. இவங்கெல்லாம் வரும்போது செல்லம் போப்பா பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்குது. இன்டெரக்டாக அவரோட டோனே நமக்கு சொல்லுது லெசன். இது இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் திவாகரை தூக்கி வேற இந்த வாரம் எவிக்ஷனில் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேச வேண்டியது இருக்குது. அந்த எவிக்ஷன் வீடியோவை ஒன்று தனியாகவே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.